இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகின்றனர். அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், தற்போது அங்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? பாலசுப்ரமணி, திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் மலையே வடிவான சிவனை வழிபடுவதற்காக ஒவ்வொரு மாத பௌர்ணமியின் போதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வர். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ராஜகோபுரம் காட்சி. இந்த பகுதியில் தான் பக்தர்கள் தங்களுடைய கிரிவல பாதையை தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல கோயிலுக்குள் சென்று வழிபடுவதற்காக அம்மினியம்மன் கோவில் மற்றும் ராஜகோபுரம் 2 வழியாக உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த 2 இடங்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 2 முதல் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் நிலவி வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிவல பாதையானது மொத்தம் 14 கிலோமீட்டர்களை கொண்டது. ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்திற்கும் நிலையான காவல், அதாவது புறக்காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புகள் காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் 9 மாவட்டங்கள் அருகே இருக்கக்கூடிய விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் இது போன்ற 9 மாவட்டங்களில் இருந்து சுமார் 1300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையிலும் இதை தவிர்த்து பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தி வருகிறார்கள். போக்குவரத்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இந்த மாதம் பௌர்ணமிக்காக சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. உதாரணத்திற்கு வேலூரில் இருந்து மட்டுமே 50க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும், சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்து, தென் மாவட்டமான திருச்சி, மதுரையில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆந்திராவில் இருந்தும் அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக ஆந்திராவில் இருந்துமே கூட ஆந்திர அரசு திருவண்ணாமலைக்கு வந்து செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த மாதிரியான ஒவ்வொரு மாத பௌர்ணமியின் போதும் பக்தர்களின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் 14 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதையில் 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும். ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய மைதானத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியதும், திருக்கோவிலூர் சாலையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையமானது தென் மாவட்ட பேருந்துகள் வரக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருந்து வருகிறது. சந்தைமேடு பகுதியில் சென்னை போன்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பேருந்து நிறுத்துமிடமாக இது பார்க்கப்படுகிறது. கிரிவல பாதையை சுற்றி போக்குவரத்து ஒரு சில இடங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக. இப்படியாக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு மிக உகந்த ஒரு பௌர்ணமியாக பார்க்கப்படுகிறது. தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியுமே சிவனுக்கு ஒவ்வொரு உகந்த பௌர்ணமியாக பார்க்கப்படும் சூழலில் ஐப்பசி மாத பௌர்ணமி நேற்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. நேற்றையில் இருந்தே பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிய தொடங்கினர். அதன் மறுநாளான இன்று பௌர்ணமி பிறப்பதால் நேற்றைய அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இன்று ஐப்பசி மாத பௌர்ணமியை சிவனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படும் ஐப்பசி மாத பௌர்ணமியை கிரிவலம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வருகிறார்கள். தற்போதைய சூழலில் காலை இருந்ததை காட்டிலும் படிப்படியாக பக்தர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறது. இன்று அதிகாலை 5:40 மணிக்கு பௌர்ணமி தொடங்கி நாளை மதியம் முடிவடைய இருக்கிறது. இன்று இரவு அல்லது நாளை மாலை அதிகபட்சமாக சுமார் 10 லட்சம் பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலசுப்ரமணி, இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.